بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் அல்லாஹுடைய மாளிகையாகிய இந்த மஸ்ஜிதை திறக்கக்கூடிய நிகழ்ச்சியோடு சேர்த்து மாபெரும் இஸ்லாமிய மாநாட்டிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய முஸ்லிம் இளைஞர்களின் நிலை என்ன என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில விஷயங்களை பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய வளர்ச்சி கட்டத்திலே இளமை பருவம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே என்றும் இளமையுடன் இருப்பதையே விரும்புகிறார்கள். முதுமையாக இருக்கிற ஒருவரை பார்த்து நீங்கள் பார்ப்பதற்கு இளமையாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிற நேரத்தில் அவர் அடைகிற மகிழ்ச்சியும், இளமையோடு இருக்கிறவரை பார்த்து உங்களுடைய தோற்றம் ஒரு முதியவர் போன்று காட்சி அளிக்கிறது என்று சொல்லுகிற நேரத்தில் அவர் அடைகிற அந்த வருத்தமும், எல்லோரும் இளமையோடு இருப்பதைத்தான் விரும்புகிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. துடிப்பான பருவம், சூடான இரத்தம், எதையும் சாதிக்கலாம் என்ற துணிவு எல்லாம் நிரம்ப பெற்ற ஒரு பருவமாக இந்த இளமை பருவம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவும் மறுமையிலே சுவர்க்கத்திற்கு அனுப்புகிற அத்தனை பேரையும் இளைஞர்களாக, யுவதிகளாக சுவர்க்கத்தில் அனுப்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றென்றும் சுவர்க்கத்தில் இளமையோடு இருப்பார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயமாக நமக்கு சொல்கிறார்கள். இந்த இளமை பருவம் முக்கியமானது. இளைஞர்கள் ஒரு சமுதாயத்தின் முத்துக்களாக திகழ வேண்டியவர்கள் என்பதனால்தான் இஸ்லாம் இளமை பருவத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. நிழலே இல்லாத அந்த மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தாருக்கு நிழல் வழங்குகிறார். அதிலே ஒரு கூட்டம் ஷாப்புன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் வாலிபத்தை கழித்த இளைஞன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையில் அந்த ஹதீஸை பார்க்கும்போது அந்த அல்லாஹ்வுடைய நிழலை பெறுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த 7 கூட்டத்தினரும் நாம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் இலகுவானவர்கள். ஆனால் உண்மையில் அந்த நிலையை அடைந்து கொள்வது என்பது மிகவும் கஷ்டமானது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இமாமுன் ஆதில், நீதியாக நடந்த ஒரு தலைவர், ஆட்சியாளர்,
நீதியாக நடப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம். அதிலும் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் நீதியாக நடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சவால் வந்திருக்கிறது. மஹ்சூமியா என்ற கோத்திரத்து பெண்மணி திருடிய நேரத்தில் அவளுடைய கையை வெட்ட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த கோத்திரத்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமான உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு தண்டனையை குறைப்பதற்காக சிபாரிசு செய்ய வருகிறார்கள். நபிகள் நாயகத்திடத்திலே இந்த நிலை என்றால், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியான தலைவர் என்ற வகையில் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா, இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லோரும் நபிகள் நாயகத்தை போன்று இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. ஒரு சவாலான பொறுப்பு தலைமைத்துவம். எனவேதான் நீதியாக நடந்த ஒரு ஆட்சியாளருக்கு, தலைவருக்கு அல்லாஹு தஆலா அர்ஷின் கீழ் நிழலை கொடுக்கிறார். அதே போன்று ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், எந்த நேரமும் உள்ளம் பள்ளியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய மனிதன். இதுவும் அவ்வாறு சொல்வதற்கு லேசானது, செய்வதற்கு சிரமமானது. ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ் இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்த இரண்டு மனிதர்கள். இதுவும் சொல்வதற்கு லேசு, உண்மையிலே நடைமுறைப்படுத்துவது கஷ்டம். வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال, அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் ஒரு மனிதனை விபச்சாரத்திற்கு அழைக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன், உன் பக்கம் வரமாட்டேன் என்று சொன்ன ஒரு மனிதன். இதுவும் பயான் பண்ணுவதற்கும் எழுதுவதற்கும் சொல்லுவதற்கும் இலகுவாக இருக்கும். ஆனால் இதுவும் கஷ்டமான ஒரு காரியம். ورجل تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله ما تنفق يمينه, வலதினால் தர்மம் செய்கிறான், இடதுக்கு தெரியாமல். வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக அல்லாஹ்வுக்காக மட்டும் செயற்படக்கூடிய ஒரு மனிதன். இதுவும் சொல்வதற்கு இலகுவானது, செய்வதற்கு கஷ்டமானது. ورجل ذكر الله خاليا ففاضت عيناه, தனிமையில இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து கண்கள் கண்ணீர் சிந்திய ஒரு மனிதன். இதுவும் சொல்வதற்கு இலகுவானது, செய்வதற்கு கஷ்டமானது. இப்படியாக மிகவும் கஷ்டமான 7 காரியங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த நிழலே இல்லாத மஹ்ஷரிலே, சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற அந்த நேரத்திலே நிழல் வழங்குகிறான். அதிலே ஒரு கூட்டம் தான் ஷாப்புன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தன்னுடைய வாலிபத்தை கழித்த ஒரு இளைஞன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏன் இந்த முக்கியத்துவம் என்றால், இந்த பருவம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இஸ்லாம் இளமைக்கு கொடுத்திருக்கிற அந்த முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷரை வைத்து இன்னும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பா, மறுமை நாளையிலே மஹ்ஷரிலே வைத்த ஒரு அடியானுடைய பாதம் 4 கேள்விகள் கேட்கப்படாமல் அசைக்கப்பட மாட்டாது. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கண்டிப்பாக 4 கேள்விகள் அங்கே கேட்கப்படும். ஒன்று, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய்? ஆயுள் என்னும் போது பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை, அல்லது ஒருவன் தக்லீஃபுடைய நிலையை, மார்க்க சட்டங்களை பின்பற்றுவது கடமையாக்கப்பட்ட நிலையை அடைந்ததிலிருந்து மரணிக்கும் வரை உள்ள அத்தனை கட்டங்களையும் அந்த ஆயுள் என்பது உள்ளடக்கும். இதற்குள் இளமையும் வரும். இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 2வது கேள்வி, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்கிற 2வது கேள்வி. அந்த கேள்வி பிரத்யேகமாக ஏன் கேட்கப்படுகிறது என்று கேட்டால், இந்த உலகத்தில் வாலிபர்கள் அவர்களுடைய அந்த வாலிப பருவத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இதனை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கபில ஹம்ஸின், 5 வருவதற்கு முன்னால் நீ 5ஐ பயன்படுத்திக் கொள். ஹயாத்தக கபில மௌத்திக், மரணம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள். வஸிஹ்ஹதக கபில ஸகமிக்,
நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். நீ வேலைப்பளு உள்ளவனாக மாறுவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள். நீ முதுமை அடைவதற்கு முன்னால் உன்னுடைய இளமையை பயன்படுத்திக் கொள். உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வந்த நிலையை பயன்படுத்திக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள் என்று சொன்னதில் முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள் என்று சொல்கிறார்கள். இந்த இளமை நல்ல முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற காரணத்தினால். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் கூறுகின்ற இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்க்கிற நேரத்தில் இளைஞர்கள் இந்த இளமையை நல்ல முறையிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி பயன்படுத்தி இந்த உலகத்தில் பல சாதனைகளை நிலைநாட்டி காட்டியிருக்கிறார்கள். உலகத்தின் வரலாறு திருப்பப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண முடிகின்றது. அந்த வகையிலே தான் இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தட்டத்தனியே யோசித்து யோசித்து இந்த மக்களிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள், இணை வைத்தல்கள், தவறான கொள்கைகள் அத்தனையும் பிழை என்பதை கண்டு அல்லாஹ் தான் உண்மையான ரப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவர்களை நபியாக ஆக்குகிறார். தனியாக நின்று அந்த சமூகத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். சாதாரண போராட்டம் அல்ல. நாட்டு மன்னன், பெற்ற தந்தை, முழு ஊருமே அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. அந்த நேரத்தில் சிலை வணக்கத்திலே மக்கள் ஈடுபடுகிறார்கள். பெரிய சிலை, சின்ன சிலை என்று நூற்றுக்கணக்கான சிலைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கம் தவறு என்பதை உறுதியாக நம்பினார்கள். அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், இலாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே சத்தியம் ஜெயிக்க வேண்டும், அசத்தியம் அழிய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். நான் தனியே இருக்கிறேன் என்பதை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. ஊர் மக்கள் எல்லோரும் ஊரை விட்டு வெளியே சென்ற நேரத்தில் ஊரில் இருந்த அவர்களுடைய கடவுள்கள், அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகள் அத்தனையும் உடைத்தெறிகிறார்கள். ஊர் மக்கள் திரும்பி வந்து பார்க்கிறார்கள். தங்களுடைய கடவுள்கள் உடைத்து சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆத்திரப்படுகிறார்கள், கோபாவேசத்திற்கு உள்ளாகிறார்கள், கர்ஜிக்கிறார்கள். இதை யார் செய்திருப்பான் என்று உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே சொல்லப்படுகிறது, காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும், ஒரு இளைஞன் இவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் கேட்டோம். யுகாலு லஹு இப்ராஹிம், அந்த இளைஞனுக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும். அவன்தான் இந்த கடவுள்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தான், அவன்தான் செய்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடித்து வந்து அவர்களை விசாரித்த நேரத்தில் அவர்கள் தர்க்க ரீதியாக பதிலளித்து இறுதியிலே அவர்களை நெருப்பிலே தூக்கி வீசுவதற்கு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அந்த நேரத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், பரம் சாட்டுவதற்கு அவனே மிகவும் சிறந்தவன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நெருப்புடைய இயற்கை விதியை மாற்றி அமைத்தான் என்கிற வரலாறு அந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நம் எல்லோருக்கும் தெரிந்தது. இங்கே நாம் எதை பார்க்கிறோம் என்றால், அந்த காலத்தில் அங்கே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி காட்டியவர் இன்னஹு ஃபதன், ஒரு இளைஞன் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இது சூரத்துல் அம்பியா 58வது வசனத்திலிருந்து 60வது வசனம் வரை பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சூரத்துல் கஹஃப் நாம் ஒவ்வொருவரும் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம். அந்த கஹ்வோடு, கஹ்ப் என்பது குகை, அந்த குகையோடு தொடர்பான சில இளைஞர்களை பற்றி அங்கே பேசப்படுகிற காரணத்தினால் தான் அந்த சூராவுக்கே சூரத்துல் கஹஃப் என்று பெயர் வந்தது. ஒரு சமுதாயத்தில் சில இளைஞர்கள் அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், அவன் மாத்திரமே வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அதை அந்த சமுதாயத்திலே எடுத்துச் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த சமூக தலைவர்கள் உட்பட எல்லோருமே அவர்களை எதிர்க்கிறார்கள். கடைசியிலே ஊரை விட்டு அந்த இளைஞர்கள் வெளியிறங்குகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கிறது.
அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் கஹஃப் 13, 14, 15 வசனங்களில் அவர்களை பற்றி சொல்லுகிறார். இப்படி நாம் ஆரம்பகால இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்க்கும் போது இளைஞர்கள் மிகப்பெரிய சாதனைகள் செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கும் போது ஜாஹிலிய காலம், அறியாமையின் உச்சகட்டத்திலே மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அதிகமாக இணை வைக்க முடியுமோ இணை வைக்கிறார்கள். விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். என்ன பாவங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்தனவோ அத்தனை பாவங்களும் அந்த சமுதாயத்திலே காணப்பட்டன. இப்படியான நேரத்திலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து அந்த மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை போதிக்கிறார்கள். முழுக்க முழுக்க தலைகீழாக இருந்த மக்கள், மிக மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருந்த மக்கள், கைக்கும் காலுக்கும் சிலைகளை வைத்திருந்தவர்கள், மரங்களை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள், கற்களை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள், நல்லடியார்களை கண்ணியப்படுத்தி அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள். இவர்களிடத்திலே போய் நீங்கள் இவர்கள் யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னால் நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கொண்டிருக்கிற சமூகத்துக்கு மத்தியிலே குர்ஆனை பின்பற்றுங்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் பழக்கப்பட்டதை விட முடியாமல் அந்த சமூகம் நம்மை யாரை போன்றோ பார்க்கிற நிலை இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு புதிய கொள்கையை அந்த மக்களுக்கு சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் எப்படி பார்த்திருப்பார்கள் என்பதை நாம் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். மிக அபூர்வமாக பார்த்தார்கள், ஆச்சரியமாக பார்த்தார்கள். பார்த்ததோடு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த நேரத்தில் எதிர்ப்பு சாதாரண எதிர்ப்பு அல்ல, இன்று நாம் சந்திக்கிற எதிர்ப்புகள் அல்ல, அல்லது 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்தவர்கள் சந்தித்த எதிர்ப்பு அல்ல. எதிர்ப்பு என்றால் கடுமையான எதிர்ப்பு. மேக்சிமம் அவர்கள் எதிர்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னாலே அவர்களை கழுமரம் ஏற்றினார்கள், நெருப்பிலே கட்டி தூக்கினார்கள், 2ஆக கிழித்தார்கள், அபத்திலே அம்பினால் குத்தி கொலை செய்தார்கள். இப்படி கொடுமைகள் பல செய்தார்கள். இந்த நேரத்தில் இந்த கொள்கை உண்மை என்பதை ஏற்றுக்கொண்ட இளைஞர் கூட்டம் இந்த சவால்கள், இந்த எதிர்ப்புகள், இந்த சண்டித்தனங்கள் எவைகளையும் பொருட்படுத்தாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து அவர்களை தூதராக ஏற்று அவர்களை சூழ்ந்திருந்த வரலாற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். மக்காவிலே அவர்களை ஈமான் கொண்டவர்களுடைய பட்டியலை நாம் எடுத்து பார்க்கும் போது ஆயிரக்கணக்கானவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, நூற்றுக்கணக்கானவர்கள் தான் நபிகள் நாயகத்தை மக்காவிலே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த நூற்றுக்கணக்கானவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் அனுப்புகிறார்கள். ஹிஜ்ரத் 2 முறை இடம்பெற்றது. அந்த 2 முறையிலும் சென்றவர்களுடைய பட்டியலை நாம் எடுத்து பார்க்கும் போது அதிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை நாம் காண முடிகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் இளைஞர்கள் அவர்களோடு நின்று மிக பெரும் பங்காற்றி இருப்பதை நாம் காண முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த பின்னாலும் அவர்களோடு கூடுதலாக துணை நின்றவர்கள் இளைஞர்களாகத்தான் இருந்தார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மினாவிலே உள்ள அகபா என்ற இடத்தில் மதீனாவில் இருந்து வந்த சில சகோதரர்கள் சந்திக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத் செய்கிறார்கள். இந்த தாவத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு தங்களோடு மார்க்கத்தை தங்களுக்கும் கற்றுத்தந்து
மதீனாவில் உள்ள ஏனையோருக்கும் பிரச்சாரம் செய்வதற்கு ஒருவரை அனுப்புங்கள் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அனுப்பினார்கள். முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு அங்கிருந்து வந்த சகோதரர்களோடு சென்று வீடு வீடாக சென்று ஒவ்வொரு கதவையும் தட்டி அல் குர்ஆனை ஓதி காண்பிக்கிறார்கள். இஸ்லாத்தின் தூதை சொல்கிறார்கள். மதீனா முழுக்க மிகப்பெரிய ஒரு சிந்தனை புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இந்த முஸஅப் என்ற இளைஞர் இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய வரலாற்றை பார்க்கும் போது நாம் கண்டுகொள்ள முடிகிறது. மிகவும் உக்கிரமமான நிலையில் போராடி சத்தியத்தை வெல்ல வைத்த அந்த போராளிகள், முஜாஹிதுகள், அங்கே தங்களுடைய உயிர்களை நீத்த சுஹதாக்கள் யார் என்று ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கும் போது அவருக்கு 33 அல்லது 35 வயதுகள் தான் இருந்தன. அப்படி என்றால் பத்ரிலே இருக்கும் போது 25, 26 வயதுடைய இளைஞராக பத்ரிலே அவர் காணப்பட்டார். முஆவித் என்ற அபூ ஜஹல் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி அங்கே காணப்பட்ட பலர் இளைஞர்களாக இருந்தார்கள். உஹதை நாம் எடுத்து பார்த்தால் உஹதிலே ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த உஹதிலே காணப்பட்ட பலர் இளைஞர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹைபரை நாம் எடுத்து பார்க்கும் போது ஹைபரிலே இஸ்லாம் என்ற படையெடுப்பை பார்க்கும் போது அங்கே 3 இளைஞர்கள் இஸ்லாத்தின் கொடியை தாங்கி சென்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஸைத் இப்னு ஹாரிஸா ஆகிய 3 இளைஞர்கள் அங்கே நின்று உம்ரா செய்வதற்காக சென்று அங்கே திருப்பி அனுப்பப்படுகிற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தியை அடிப்படையாக வைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்காக சஹாபாக்களிடத்திலே பையத் வாங்குகிறார்கள். அந்த நேரத்தில் ஓடி வந்து முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்து பையத் செய்தவர் சினான் இப்னு அபி சினான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சினான் இப்னு அபி சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே பையத் செய்கிறார். அந்த நேரத்தில் சினான் ரலியல்லாஹு அன்ஹு இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றை பார்க்கும்போது நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அதற்கு பிறகுள்ள வரலாற்றை நாம் பார்த்தாலும் இந்த இஸ்லாத்தின் தூதை இந்த உலகத்திலே கொண்டு சென்று இஸ்லாத்தின் கண்ணியத்தையும் மோமின்களுடைய இஸ்ஸத்தையும் பாதுகாத்தவர்கள் இளைஞர்களாகவே இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக இந்தியாவுக்கு இஸ்லாத்தின் தூதை கொண்டு வந்தவராக முஹம்மது இப்னுல் காசிம் அஸ்-ஸகஃபி என்ற இளைஞர் காணப்படுகிறார். 18, 19 வயதுடையவராக அந்த நேரத்தில் அவர் இருந்திருக்கிறார். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்ற இளைஞர் கிபி 13ஆம் நூற்றாண்டிலே ஷாம் பிரதேசத்தை சிலுவை வெறியர்கள் ஆக்கிரமித்து முஸ்லிம்களை கண்டதுண்டமாக வெட்டி முஸ்லிம்களுடைய இரத்தத்திலே சிலுவை வெறியர்களுடைய குதிரைகள் நீந்து செல்லக்கூடிய அளவுக்கு நிலைமையை ஆக்கி வைத்திருந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகத்தின் இந்த பரிதாப நிலையை பார்த்து உணர்ச்சிப்பட்டு இந்த சமூகத்தை தலையிலிருந்து வாழ வைக்க வேண்டும் என்று துடியாய் துடித்து இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி உலமாக்களை தூண்டி இந்த சமூகத்தை சரியான முறையில் வழிநடாத்தி மீண்டும் பலஸ்தீனத்தையும் பைத்துல் முகத்தஸையும் மீட்டெடுத்த இளைஞராக சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி காணப்படுகிறார். அதே போன்று பிற்பட்ட காலத்திலே தாத்தாரியர்கள் இஸ்லாமிய உலகை நோக்கி படையெடுக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய பொக்கிஷங்கள் அழிக்கப்படுகின்றன. முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இது ஒரு புறம். மறுபுறம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம் சமூகத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்திலே இருந்த வழிகட்டவர்கள், சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், இவர்கள் இஸ்லாத்தின் மகிமையை கெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கபர் வணங்கிகள் கபர்களை ஆதரித்து அதற்காக போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்முனையில் முஸ்லிம் சமூகம் இழிவுபட்டிருந்த நேரத்திலே அந்த முஸ்லிம் சமூகத்தின் தலைவிதியை மாற்றி அமைப்பதற்காக, தூய்மையான மார்க்கத்தின்பால் அந்த சமூகத்தை கொண்டு வருவதற்காக, தாத்தாரியர்களிடமிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக போராடிய மிகப்பெரிய ஒரு இளைஞராக இமாம் இப்னு தைமியா என்ற இளைஞர் காணப்பட்டார் என்பதை அவருடைய வரலாற்றை படித்து பார்க்கிற நேரத்தில் நாம் அறிய முடிகிறது. அதற்கு பிறகு ஹிஜ்ரி 12ஆம் நூற்றாண்டிலே அரேபியா மிகவும் மோசமான நிலையை அடைகிறது. எல்லா இடங்களிலும் கபர்கள், மரங்களை மக்கள் வணங்க ஆரம்பிக்கிறார்கள். எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு கால நேரம் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஜின்களை அழைக்கிறார்கள். மலட்டு ஈச்ச மரங்களை கடவுள்களாக ஆக்குகிறார்கள். இப்படி மிக கேவலமான நிலையில் அரேபியா சென்று கொண்டிருக்கிறது. ஒரு அமெரிக்க வரலாற்றாசிரியர் சொல்லுகிறார், ஹிஜ்ரி 12ஆம் நூற்றாண்டு எந்த அளவுக்கு இருந்தது என்றால்
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹம்மது நபி கொண்டு வந்த மார்க்கம் அப்படியே தலைகீழாக மாற்றப்பட்டிருந்தது. முஹம்மது நபி வந்து சொன்னாலும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது. மிக பயங்கரம். காபத்துல்லாவிலே 4 மிஹ்ராபுகள், 4 மதுஹபுகளில் உள்ளவர்களும் ஒவ்வொருவரும் அவருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு 4 மிஹ்ராபுகள். ஷாபி வந்து ஒரு இடத்திலே, ஹனபி வந்து இன்னொரு இடத்திலே, மாலிகி வந்து இன்னொரு இடத்திலே, ஹம்பலி வந்து இன்னொரு இடத்திலே என்று முஸ்லிம் சமூகம் பிளவுபட்டு போயிருந்தது. குர்ஆன் ஹதீஸ் அப்படியே அந்த சமூகத்தை விட்டும் அழிந்து போயிருந்தது. இந்த நேரத்திலே தான் ஹிஜ்ரி 1111 அல்லது ஹிஜ்ரி 1115 முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்ற குழந்தை சின்ன பருவத்திலிருந்து இந்த நிலைமைகளை பார்க்கிறது. சிறு வயதிலே 10 வயதுக்கு முன்னரே அல் குர்ஆனை மனப்பாடம் செய்து முடிக்கிறது. 18-20 வயதுகளிலே ஈராக், மக்கா போன்ற இடங்களுக்கு சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறார். முஸ்லிம் சமூகத்தின் நிலையை பார்க்கிறார். இளமை பருவத்தின் ஆரம்பத்தில் இருக்கும் போது அந்த முஸ்லிம் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்தின் தலைவிதியை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகம் இப்படி இருக்கக்கூடாது. முஸ்லிம் சமூகம் குர்ஆனை பின்பற்ற வேண்டும், ஹதீஸை பின்பற்ற வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகம் ஒற்றுமைப்பட வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகம் கண்விழிக்க வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகம் தலையிடமிருந்து வாழ வேண்டும் என்று இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்ற இளைஞர் நினைக்கிறார். ஊர் ஊராக செல்லுகிறார், அடி வாங்குகிறார், உதை வாங்குகிறார், ஊரை விட்டு விரட்டப்படுகிறார், விமர்சிக்கப்படுகிறார், ஏசப்படுகிறார். எவற்றையுமே அவர் பொருட்படுத்தாமல் கொள்கையிலே உறுதியாக நின்று துணிச்சலோடு வீராவேசத்தோடு இந்த களத்திலே நின்று போராடுகிறார். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் உலகம் முழுக்க இந்த அல் குர்ஆன் சுன்னாவினுடைய ஒளி பரவுகிறது. மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களை இதன்பால் அழைக்கிறார். இதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்று உலகத்திலே காணப்படக்கூடிய இஸ்லாமிய எழுச்சியை நாம் பார்க்க வேண்டும். அங்கே ஜமாலுத்தீன் ஆஃப்கானி, முஹம்மது அப்து ரஷீத் ரிதா போன்றவர்கள், இங்கே கலிஃபா தூனிசி போன்றவர்கள், இப்படி பலர் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். இறுதியிலே 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியிலே உலகிலே மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய எழுச்சி ஏற்படுகிறது. அந்த எழுச்சியின் காரணகர்த்தாக்களாக ஹசனுல் பன்னா, மௌதூதி, இல்யாஸ் ரஹிமஹுல்லாஹ் போன்ற பலர் காணப்படுகிறார்கள். ஷௌகானி போன்றவர்கள் காணப்படுகிறார்கள். இப்படியான இந்த புரட்சிக்கு பின்னணியிலே இருந்து பாடுபட்டவர் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்ற இளைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே இளைஞர்களை பார்க்கும் போது மிகப்பெரிய சேவைகளை, மிகப்பெரிய சாதனைகளை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய முஸ்லிம் இளைஞர்களின் நிலை என்ன? நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். அதிலும் குறிப்பாக இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய போராட்டத்தினால் முஸ்லிம் சமூகம் விழித்துக் கொண்டது, முஸ்லிம் சமூகம் எழுச்சி அடைந்தது. எனவே முஸ்லிம் சமூகத்தின் குரல் வளையை நிறுத்திவிட வேண்டும் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் அத்தனை பேரும் திட்டமிட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முழு பேருமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வது போன்று தஹ்சபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா, அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பது போன்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர்களுடைய உள்ளங்கள் வேறுபட்டிருக்கின்றன. உள்ளங்கள் வேறுபட்டாலும் நம்மை எதிர்க்கிற விஷயத்தில், முஸ்லிம்களை எதிர்க்கிற விஷயத்தில் அவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய எதிர் விளைவுகளை நம்முடைய நாட்டிலும் நாம் அதை அனுபவிக்கிறோம். நம்முடைய அண்டை நாடுகளிலே நாம் அனுபவிக்கிறோம், மேலேத்திய நாடுகளிலே காணுகிறோம், ஆப்பிரிக்க நாடுகளிலே பார்க்கிறோம், கீழத்திய நாடுகளிலே பார்க்கிறோம். இப்படியான ஒரு பயங்கரமான காலம் சகோதரர்களே. ஒரு இஸ்ரேலியன் அவனிடத்திலே நம்மை பற்றி பேட்டி கண்ட நேரத்தில் அவன் என்ன சொல்லி இருக்கிறான் என்றால், அவர்களை இப்போது நாம் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் இன்னும் மரத்திலிருந்து இறங்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் இன்னும் மரத்திலிருந்து இறங்கவில்லை, எனவே அவர்களை அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று. என்ன அர்த்தம்? அவர்களுடைய பாசையில் நாம் இன்னும் பரிணாம வளர்ச்சி அடையவில்லை, இன்னும் குரங்குகளாகத்தான் இருக்கிறோம், மனிதன் என்ற ஸ்டேஜுக்கு நம் வரல என்று அவர்கள் நம்மை கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்தால் உண்மையும் அதுவாகத்தான் இருக்கிறதோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. நம்முடைய நிலைமையை பார்க்கும் போது நம்முடைய சமுதாயத்து இளைஞர்களின் நிலை
அந்த யூதர்களின் திட்டமிட்ட சதிக்கு உள்ளாகி இருப்பதை பார்க்கிறோம். இன்றைய இளைஞர்களின் நிலையை நாம் எடுத்து பார்த்தால் பல விரும்பத்தகாத நிலைகள் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த இலக்கு இல்லை. நீங்கள் இளைஞர்கள் என்று சொல்லும் போது தயவு செய்து உங்களோடு தாவாக்களத்தில் ஈடுபடுகிற அந்த 10-15 இளைஞர்களை மட்டும் கற்பனை பண்ணாதீர்கள். உங்களை சூழ இருக்கிற ஒரு 45-50 இளைஞர்களை மாத்திரம் கற்பனை பண்ணாதீர்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் உள்ள இளைஞர்களை நினைத்து பாருங்கள். விளையாட்டு மைதானங்களிலே, கடை தெருக்களிலே, கிளப்புகளிலே, தியேட்டர்களிலே, பாதைகளிலே, கடை தெருக்களிலே அலைந்து திரியக்கூடிய எல்லா இளைஞர்களையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து பாருங்கள். இன்று நம்முடைய இளைஞருக்கு என்ன இலக்கு? இங்கே இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் தன்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கலாம். உன்னுடைய இலக்கு என்ன? பாடசாலையிலே ஓயல் தரத்தை அடையும் போது இளமை தரத்தை அவன் அடைகிறான். ஏழிலே இளைஞனாக இருக்கிறான். மாணவர்களிடத்திலே உன்னுடைய லட்சியம் என்ன என்று கேட்கும் போது ஏழிலே பாஸ் பண்ண வேண்டும், பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும். சரி, பல்கலைக்கழகம் சென்று விட்டாய். அதற்கு பிறகு நல்ல ஒரு தொழில் எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு திருமணம் முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒன்றும் இல்லை. இதுதான் என்று நம்முடைய இளைஞர்களின் இலக்கு. பெரும்பாலான 90% இளைஞர்களுடைய தலையில் என்ன இருக்கிறது என்றால் அவர்களுடைய இலக்கு ஏதாவது ஒன்றை செய்து திருமணம் முடிக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய பிரதானமான இலக்காக இருக்கிறது. ஆனால் உண்மையாக முஸ்லிம் இளைஞனுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதாகத்தான் இருக்க வேண்டும். இகாமத்து தீன். இளமை பருவத்தில் என்னை அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். அருமையான பருவம், பயமறியாத பருவம், சூடான ரத்தம், எதையும் சாதித்து விடுவேன் என்ற நம்பிக்கை உள்ள பருவம். இந்த பருவத்தில் அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் எல்லா இடங்களிலும் ஆட்சி செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி நான் பாடுபடுவேன், அதற்காக போராடுவேன், செய்து முடிப்பேன் அல்லது செத்து மடிவேன். இதுதான் ஒரு முஸ்லிம் இளைஞனுடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் இந்த இலக்கு உள்ளத்திலே இருக்கிறது என்றால் நம்மிடத்திலே இல்லை, அவர்களிடத்திலே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு இளைஞனை பற்றி சொல்கிறார்கள். அந்த நாட்டு மன்னனுடைய சபையில் இருந்த மந்திரவாதி முதுமை அடைகிறார். அவனுக்கு பதிலாக ஒருவனை கொண்டு வர வேண்டும் என்று மன்னன் நினைக்கிறார். அந்த வகையில் ஒரு இளைஞன் தேர்வு செய்யப்படுகிறார் மந்திர கலையை கற்றுக்கொள்வதற்காக. இந்த இளைஞன் வருகிற வழியில் சத்தியத்தை தெரிந்து கொள்கிறான். மந்திரம் தவறு, அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், இந்த மன்னன் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உண்மைகளை இந்த இளைஞன் புரிந்து கொள்கிறான். புரிந்ததோடு மாத்திரம் அவன் இருந்து விடவில்லை. சத்தியம் அவனுடைய உள்ளத்திலே பதிந்தது. அவனுடைய நாடி நாளங்களில் எல்லாம் அந்த சத்திய வேட்கை ஓடியது. எல்லா மக்களும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். மன்னனுக்கு தலையிடி இவனை கொலை செய்வதற்காக பல திட்டங்கள் தீட்டுகிறான். கடலிலே கொண்டு செல்கிறான், அங்கு கொலை செய்ய முடியவில்லை, இளைஞன் தப்பி விடுகிறான். மலை உச்சிக்கு கொண்டு செல்கிறான், அங்கும் இளைஞன் தப்பி விடுகிறான். ஆனால் மன்னனுடைய இலட்சியம் இளைஞனை கொலை செய்து விட வேண்டும். இளைஞனுடைய இலட்சியம் அல்லாஹ்வுடைய தீன் எல்லோருடைய உள்ளத்திலும் பதிய வேண்டும். இந்த இளைஞன் அந்த இலக்கில் குறியாக இருக்கிறான். இறுதியிலே மன்னனிடத்திலே வருகிறான். என்னை நீ கொலை செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதை நீ பின்பற்றினால் என்னை கொல்ல முடியும். மன்னனுடைய லட்சியம் இளைஞனை கொல்ல வேண்டும். துடித்து போய் அதை கேட்கிறார். இளைஞன் சொல்லுகிறான், உன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட மக்கள் எல்லோரையும் ஒரு திறந்த வழியில் ஒன்று சேர்த்து என்னை ஒரு இடத்திலே நீ கட்டி வைத்து
என்னுடைய கவனிலிருந்து ஒரு அம்பை நீ எடுத்து மக்கள் எல்லோரும் கேட்கக்கூடிய முறையில் பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம், இந்த இளைஞனுடைய ரப்பின் பெயரால் இந்த அம்பை எறிகிறேன் என்று நீ எறி, நான் மரணிப்பேன் என்று அந்த இளைஞன் சொல்கிறார். லட்சியத்தில் தெளிவாக இருந்த மன்னன், இளைஞனை கொலை செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தில் தெளிவாக இருந்த மன்னன், இளைஞன் சொன்னபடி அம்பை எடுத்து எறிகிறார். பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம் என்று எறிகிறார். அம்பு அவனுடைய கன்னத்திலே பட்டு இளைஞன் ஷஹீதாகிறார். கூடியிருந்த எல்லா மக்களும் ஆமன்னா பி ரப்பில் குலாம் என்று ஒரே சத்தத்திலே கூறுகிறார்கள். இந்த குலாம், இந்த இளைஞன் எந்த ரப்பை ஏற்றுக் கொண்டிருந்தானோ அந்த ரப்பை நாங்கள் அனைவரும் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இங்கே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, அந்த இளைஞனுடைய லட்சியம் எப்படி நிறைவேறுகிறது என்று பாருங்கள். லட்சிய வெறி இருக்க வேண்டும், லட்சிய வேட்கை இருக்க வேண்டும். வெறுமனே ஏதோ பிறந்திருக்கிறோம் வாழ்ந்துவிட்டு செல்வோம் என்கிற அந்த உணர்வுள்ள இளைஞர்கள் தேவையில்லை. முஸ்லிம் சமூகத்துக்கு லட்சியவாத இளைஞர்கள் இன்று கட்டாய தேவை. குறிப்பாக அனிஸ்லாமிய சக்திகள் அனைத்தும் ஒன்று திரண்டு முஸ்லிம் சமுதாயத்தின் குரல் வலையை நெரிப்பதற்காக வேண்டி திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் அனைவரும் விழித்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் இளைஞன் இலட்சியம் உள்ள இளைஞனாக மாற வேண்டும். இலட்சியம் இல்லை என்ற அவனுடைய நிலையை அவன் மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்ததாக முஸ்லிம் இளைஞருடைய இன்றைய இன்னும் ஒரு பரிதாபகரமான நிலை. முஸ்லிம் இளைஞனுக்கு இலட்சியம் இல்லை என்பது ஒரு புறம் இருக்க, பெரும்பாலான முஸ்லிம் இளைஞர்களுக்கு இஸ்லாம் தெரியாது. இளைஞர்களாக இருக்கிறார்கள், பேரை கேட்டால் முகமது, அஹ்மது, இப்ராஹிம். எப்படி தொழ வேண்டும் தெரியாது, எப்படி நோன்பு நோக்க வேண்டும் தெரியாது, எப்படி வஹு செய்ய வேண்டும் தெரியாது. மாற்று மதத்தவர்களோடு நட்பு வைத்திருக்கிறார்கள். மாற்று மதத்தவன் கேட்கிறான், ஏன் உங்களுடைய பெண்கள் உடம்பை மறைத்து செல்கிறார்கள்? பதில் இல்லை இவரிடத்தில். நீங்கள் எப்படி முன்னால் ஒன்றும் இல்லாமல் வெறுமனே போய் பள்ளிக்குள் தொழுகிறீர்கள்? இது எப்படி சாத்தியமாகும்? பள்ளிவாசல் எதை போய் நீங்கள் வணங்குகிறீர்கள்? இவரிடத்தில் பதில் இல்லை. உங்களுடைய மார்க்கம் தீவிரவாதத்தை தூண்டுகிறது என்று மாற்று மத நண்பன் சொல்லுகிறான், இவரிடத்திலே பதில் இல்லை. இதைவிட கை செய்தம் என்னவென்றால், சில இளைஞர்கள் அவன் சொல்வதை இவனும் நம்முடைய சமுதாயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இஸ்லாம் பிற்போக்கானது, காலத்துக்கு ஒவ்வாதது. இஸ்லாமிய சட்டங்கள் சும்மா சாதாரண மக்கள் தான் பின்பற்ற முடியும். படித்தவர்கள், வசதி உள்ளவர்கள், கௌரவ பிரஜைகள் எல்லாம் பின்பற்றக்கூடியது அல்ல என்கிற கருத்தை இளைஞன் என்று விதைத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய அறிவு இளைஞனிடத்திலே இல்லாமல் போயிருக்கிறது. இது பெரும்பாலான இளைஞர்களின் நிலை. இன்னும் சில இளைஞர்கள் ஏதோ மனதிலே ஒரு லட்சியத்தை வரவழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்ற வேண்டும், பரப்ப வேண்டும் என்று புறப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இளைஞர்கள் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் படிக்க தவறிவிட்டார்கள். கதைகளையும் கட்டுக்கதைகளையும் பெரியார்களுடைய கூற்றுக்களையும் சமூக மரபுகளையும் நடைமுறைகளையுமே இஸ்லாம் என்று நினைத்து அதற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் திரும்ப திரும்ப அவர்கள் வளர்த்து கொண்டும் இருக்கிறார்கள். இது இஸ்லாமிய அறிவில் இன்னும் ஒரு இளைஞர் கூட்டத்தின் நிலை. இஸ்லாத்தை தூய்மையான வடிவில் பின்பற்ற வேண்டும் என்ற இளைஞர்களுடைய நிலை இன்னும் ஒரு பக்கம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது நாம் இந்த இடத்தில் நம்முடைய இளைஞர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற இளைஞர்கள், குர்ஆன் ஹதீஸ் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை வைக்கிற இளைஞர்கள், இந்த இளைஞர்களுடைய நிலையை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. சில சஞ்சிகைகளை படிக்கிறார்கள், சில சீடிகளை கேட்கிறார்கள், 2-3 வகுப்புகளிலே கலந்து கொள்கிறார்கள். சில சஞ்சிகைகள் படிக்கிறார்கள், சில சீடிகளை கேட்கிறார்கள், 2-3 வகுப்புகளிலே கலந்து கொள்கிறார்கள். பிறகு அவர்கள் முஃப்திகள்,
ஃபத்துவா கொடுப்பவர்களாக மாறிவிட்டார்கள். மிக பயங்கரமான நிலை. பெரும்பெரும் குர்ஆனை முழுக்க மனனம் செய்து அறிவிப்பாளர் வரிசையோடு சஹீஹுல் புகாரியை சஹீஹுல் முஸ்லிமை முழுக்க மத்தினோடு பாடமிட்ட மிக பெரும் ஆலிம்கள் ஃபத்வா சொல்வதற்கு பயப்படக்கூடிய மசாலாக்களில் கூட இந்த 3 சீடிக்கள் 4 சஞ்சிகைகள் 5 வகுப்புகளிலே கலந்து கொண்ட இளைஞர்கள் துணிந்து ஃபத்வா கொடுக்கிற ஒரு பயங்கரமான நிலையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் சகோதரர்களே. பயங்கரமான நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மத்தஸ்ஸா என்று கேட்ட நேரத்தில் மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில், கேள்வி கேட்பவரை விட கேட்கப்படுகிறவர் இந்த விஷயத்தில் அறிந்தவர் அல்ல என்று தனக்கு தெரியாது என்பதை சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் தனக்கு தெரியாது என்று சொல்வதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் வைக்கப்பட்டதில்லை. இமாம்கள் ஃபத்வா கொடுப்பதற்கு பயப்பட்டார்கள். உலமாக்கள், நம்முடைய சமகாலத்திலே வாழ்ந்த உலமாக்கள், ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ், ஷேக் நாஸிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போன்ற உலமாக்களிடத்திலே போய் கேட்டால் எங்களுக்கு தெரியாது என்று தெரியாததை சொல்வதற்கு அவர்கள் சங்கடப்பட்டதில்லை. ஆனால் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் படித்த ஆலிம்களாக மாறிவிட்டார்கள். எல்லாம் தெரியும். அதனால் என்ன நடந்திருக்கிறது என்றால், உலமாக்கள் எல்லாம், மார்க்கத்தை படித்த மாணவர்கள் எல்லாம் அவர்களுடைய பார்வைக்கு இப்ப தூசி. அவரை விடுங்க, அவர் மதனி, அவரை விட்டுருங்க. இவரா மக்கி, அவரை விட்டுருங்க. அவர் அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சவர், அவரை விடுங்க. இப்ப யாரை பின்பற்ற சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம இன்திஸாஅன் இன்தஸிஉஹு, நிச்சயமாக அல்லாஹ் இல்மை ஒரே அடியாக உயர்த்த மாட்டான். வ இன்னமா யக்பதுல் இல்ம பிகப்தில் உலமா, உலமாக்களுடைய உயிர்களை எடுப்பதன் மூலம் அல்லாஹ் இல்மை உயர்த்துவான். அந்த நேரத்தில் மக்கள் அறிவிலிகளை ஆலிம்களாக ஆக்கிக் கொள்வார்கள். நன்றாக கவனியுங்கள். ஃபயத்தகிதுன் நாசு ரூஸன் ஜுஹாலா, சில அறிவிலி தலைவர்களை மக்கள் எடுத்துக் கொள்வார்கள். அவர்களிடத்திலே போய் ஃபத்வா கேட்பார்கள். அவர்கள் ஃபத்வா கொடுப்பார்கள். ஃபயதில்லூன வயுதில்லூன், அவர்களும் வழிகட்டு அடுத்தவர்களையும் வழிகெடுப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமை நாளையின் அடையாளங்களில் ஒன்று, மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கான ஆதாரங்களில் ஒன்று. இன்று அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இளைஞர்கள் உலமாக்களை மதிக்க வேண்டும், உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும், உலமாக்களிடத்தில் கால் மடித்து படிக்க வேண்டும், பக்குவம் வர வேண்டும். இதனுடைய அர்த்தம் உலமாக்களை கண்மூடி பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறோம் என்பது அல்ல. சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய கண்ணால் முழுக்க அவர்களை என்னால் பார்க்க முடியவில்லை என்று. கண்ணியம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. நிமிர்ந்து பார்ப்பதற்கு சங்கடப்படுகிறார். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை. இப்ப உலமாக்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்கி, இப்ப நீங்கள் பாருங்கள், இந்த குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய உலமாக்கள் ஒரு சிலர் ஃபில்டர் பண்ணி யார் இருக்கிறாப்ப? அந்த ஃபில்டர் பண்ணுகிறவரை தவிர வேற ஒரு உலமாவும் இல்லை. அதற்கு பின்னால் இளைஞர்கள், அதுதான் கவலை. போய் கேளுங்க, இவரை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்ல. அவர் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்ல. இவர்கிட்ட போய் படிக்கலாமா? முடியாது. அவர் எடுக்கலாமா? முடியாது. அப்ப யாரை சொல்லுகிறீர்கள் என்றால் அவர் மட்டும் தான் மிஞ்சுகிறார். இவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து இன்னும் அவர்களுடைய அந்த மமதை, அவர்களுடைய தலைக்கணத்திற்கு கொண்டு செல்பவர்கள் யார் என்று பார்த்தால் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதுதான் இளைஞர்களுடைய பரிதாபகரமான நிலை. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இல்மில்ல, சரியான அடிப்படையில் மார்க்கம் கற்கப்படவில்லை. குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஒழுங்கான முறையில் படித்த உலமாக்கள், படித்த இளைஞர்கள்
நிச்சயமாக இப்படியான ஒரு போக்கை கடைபிடிக்கவே மாட்டார்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு ஃபத்வா வெளியிட்டார்கள். லுஹூமுல் உலமா முஹ்தரம், லுஹூமுல் உலமா ஹராம், உலமாக்களுடைய மாமிசத்தை உண்பது ஹராம் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இப்படியான இளைஞர்களுக்கு தான் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நிதானமாக நாம் சிந்திக்க வேண்டும், நடுநிலையோடு யோசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து யோசிக்க வேண்டும். இன்று முஸ்லிம்களுக்கு எதிராக வெளியிலே பல சதித்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தௌஹீத்வாதிகளுக்கு எதிராக முஸ்லிம்களுக்குள் பல சதித்திட்டங்கள், எல்லா இடங்களிலும் பல பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களை வெட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள், ஷூட் பண்ணுகிறார்கள், துப்பாக்கியை கொண்டு வந்து மிரட்டுகிறார்கள், போலீஸ்காரர்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறார்கள். இப்படி பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலே ஒவ்வொரு ஊரையும் நாம் எடுத்து பார்க்கும்போது இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் உறுதியான முறையில் பற்றி பிடித்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே இருப்பார்கள். மிக பெரும்பாலானவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்களாக அல்லது எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அவ்வளவு பேருக்கும் இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கிறத விட்டுட்டு நம்ம இருக்கிற 500 பேரும் 50 பிரிவா போறண்டா, இந்த இளைஞர்கள் கூட்டம் ஒரு ஆலிமுக்கு பின்னால், இந்த இளைஞர்கள் கூட்டம் அந்த ஆலிமுக்கு பின்னால, இந்த இளைஞர்கள் கூட்டம் இந்த ஆலிமுக்கு பின்னால் என்றால் இது என்ன சகோதரர்களே? ஒவ்வொருவரும் கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இந்த நிலை நீங்க துஆ செய்ய வேண்டும். இந்த நிலைக்கு அடிப்படை காரணம் இஸ்லாமிய அறிவு தெளிவாக கிடைக்காததான். குர்ஆன் சுன்னாவை மட்டுமே பின்பற்ற வேண்டும், யாரையும் தக்லீத் செய்யக்கூடாது, யாரையும் கண்மூடி பின்பற்றக்கூடாது என்று திரும்ப நம்ம இன்னும் ஒரு கண்மூடி பின்பற்றணும். இமாம் ஷாஃபியை விமர்சனம் செய்துட்டு, அவர்களுடைய சில ஃபத்வாக்களை விமர்சனம் செய்துவிட்டு இருக்கிற நம்முடைய ஆலிம்களில் யாராவது ஒருவருடைய ஃபத்வாவை ஒருவர் விமர்சனம் செய்தால் அதற்கு எதிராக அசிங்கமான நடவடிக்கைகளில் இறங்குகிறோம் என்றால் இது என்ன நிலை? தக்லீதிலே இருந்து இன்னும் ஒரு தக்லீதுக்கு. அரபியிலே சொல்வார்கள், ஃபர்ர மினல் ஃபரி வவகா இந்தல் அஸத் என்று. எலியிடமிருந்து தப்பியோடி சிங்கத்திடத்தில் விழுந்தது போன்ற. அதாவது ஷாஃபி இமாமை தக்லீத் பண்ணக்கூடாது என்று சொல்லி சாதாரணமானவர்களை எல்லாம் தக்லீத் பண்ணுகிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எனவே இதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்கு காரணம் இஸ்லாமிய அடிப்படை அறிவு என்ற இளைஞர்களிடத்தில் போதாமல் இருப்பது. அப்ப பெரும் கூட்டம் இஸ்லாத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை தவறாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கதைகள், புராணங்கள் அல்லது கப்சாக்கள், இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்கள் என்று இவைகளிலிருந்து இஸ்லாத்தை விளங்குகிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் சரியான இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையோடு தவறான போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இது இளைஞர்களுடைய இரண்டாவது நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு நிலை, இன்றைய இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் இபாதத்துக்களில் ஆர்வம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு நிறைய இபாதத்துக்கள் தெரியும், சஹீஹான ஹதீஸ்களிலே வரக்கூடிய இபாதத்துக்கள் தெரியும், சஹீஹான ஹதீஸ்களிலே வரக்கூடிய நிறைய துஆக்கள் தெரியும். தாவாவிலே மிக ஆர்வத்தோடு அந்த இளைஞர் இருப்பார். அவரை எழுப்பி சையதுல் இஸ்திக்பாரை சொல்லுங்கள் என்றால், சையதுல் இஸ்திக்பாரா அது என்ன என்று கேட்பார். இப்ப யாரையாவது எழுப்பி சையதுல் இஸ்திக்பார் சொல்லுங்க என்று சொன்னால் எத்தனை பேர் இதுல ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய மனச்சாட்சிகள் சொல்லும்.
தூங்கும் போது ஓதுகிற துஆக்களை சொல்லுங்கள் என்றால் தெரியாது. சூரத்துல் வாக்கியா ஓதலாமாண்டா பித்அத் என்போம். சூரத்துல் வாக்கியா ஓதினால் வறுமை நீங்கும் என்று வருகிற ஹதீஸ் மௌது என்று சொல்லுவோம். இந்த தூங்குறதுக்கு முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு சூறாவை ஓதிவிட்டு தூங்குவார்களாம். அந்த சூறா என்ன என்று கேட்டால் அது நமக்கு தெரியாது. அந்த சூறாவை நீங்கள் எப்போதாவது ஓதி தூங்கி இருக்கிறீர்களா என்று கேட்டால் அப்படியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. தராவி எத்தனை ரக்காத் தொழ வேண்டும் என்று கேட்டால் இது 11 தான் என்று விவாதிப்பதற்கு நம்முடைய எல்லா இளைஞர்களும் தயாராக இருப்பார்கள். இரவிலே எத்தனை ரக்காத் மேக்சிமம் தொழலாம் என்றால் 11 தான் தொழலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இஷாவுடைய பிந்தின சுன்னத்தையாவது தொழுகிறோமா என்று கேட்டால் அதுதான் இல்லை. ஏன்? ஃபர்து தொழுகைகளை கூட ஜமாஅத்தோடு நிறைவேற்ற முடியாத நிலையில் தான் நிறைய இளைஞர்கள் இருக்கிறோம். சுன்னத்தான நோன்புகள், சுன்னத்தான தொழுகைகள், திக்ருகள், ஔராதுகள் ஒருபுறம் இருக்க, ஃபர்லான ஐங்கால தொழுகையை இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜமாத்தோடு பள்ளிவாசலிலே நிறைவேற்றுகிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நம்முடைய பதில் அமைந்திருக்கும். சில நேரங்களில் ஃபஜ்ர் கூட தொழாத இளைஞர்கள் இருப்பார்கள். அப்ப இபாதத்துடைய விஷயத்தில் இல்ம் கூடிக்கொண்டு போகுது. செயற்பாடுகள், அதாவது தாவா களத்தில் வேலைகளும் அதிகரித்து செல்கின்றன. ஆனால் இபாதத்துடைய விஷயத்தில் இளைஞர்களுடைய நிலை பின்தங்கியதாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த நிலையும் நிச்சயமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக, இறுதியாக, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இளைஞர்கள், இவர்களை பற்றி யூதர்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களை பற்றி யூதர்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள். நம்ம இப்படி மேடைகளில் அல்லது ஏதாவது மஷூராவில் தான் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் இரவு பகலாக இளைஞர்களை பற்றி யோசிக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம் இளைஞர்களை பற்றி யூதர்கள் யோசிக்கிறார்கள். ஏன் யோசிக்கிறார்கள் என்றால், யூதர்களை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அவர்கள் பரதேசிகள். சொந்த நாடில்லாத ஒரு இனம் இருக்குமாக இருந்தால் அது யூதர்கள் தான். அங்கும் இங்கும் கலைந்து வாழ்கிறார்கள். ஐரோப்பிய கண்டத்திலும் அமெரிக்காவிலும் கூடுதலாக வசிக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு சொந்த நாடு தேவை. இதற்கு மிக நுணுக்கமான திட்டங்களை அவர்கள் திட்டுகிறார்கள். யூதர்களை இரண்டாக பிரித்து, சியோனிஸ்ட் எழுந்த ஒரு கூட்டமும், மேசன்ஸ் என்று சொல்லி மாசோனியர்கள் என்று இன்னும் ஒரு கூட்டமும் இரண்டாக பிரித்து 2 பேருக்கும் வேலை திட்டங்களை பகிர்ந்து கொடுத்து அவர்களுடைய இலக்கை அடைய முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய இலக்கு என்ன? இந்த உலகத்தில் ஒரு யூத சாம்ராஜ்யம் உருவாக வேண்டும். அந்த யூத சாம்ராஜ்யம் எங்கிருந்து உருவாக வேண்டும்? பலஸ்தீனத்தை மையமாக வைத்து உருவாக வேண்டும். பலஸ்தீனம், சிரியா, ஜோர்தான், எகிப்தில் ஒரு பகுதி, மக்கா, மதீனா போன்ற நகரங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக அந்த சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த வகையில் அகதிகளாக வந்து பலஸ்தீனத்திலே குடியேறி நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் தூங்கிய காரணத்தினால் பலஸ்தீனத்தில் அவர்கள் ஒரு ஆட்சி அமைத்து இஸ்ரேல் என்று அதை அங்கீகரிக்க வைத்து ஒரு நிர்வாகம் என்று அங்கே நடந்து கொண்டு இருந்தால் பரவாயில்லை. அவர்கள் வந்தான் வரத்தார்கள், அகதிகள் புகலிடம் கேட்டு வந்து முஸ்லிம்களுடைய சொந்த நிலத்தை ஆக்கிரமித்த அவர்கள் சுதேசிகளான அந்த நாட்டு முஸ்லிம்களை அகதிகளாக ஆக்கியிருக்கிறார்கள். நாளாந்தம் ஒரு முஸ்லிம் அங்கே இஸ்ரேலிய இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். திடீரென ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக 2 வாரங்கள், ஒரு மாதத்தில் அழிக்கப்படுகிறார்கள். இந்த யூதர்கள் அவர்களுடைய
ஆட்சியை அமைப்பதாக இருந்தால், யூத சாம்ராஜ்யத்தை நிறுவுவதாக இருந்தால், முஸ்லிம் இளைஞர்களை இலக்கு அற்றவர்களாக மாற்ற வேண்டும். முஸ்லிம் இளைஞர்கள் அவர்களுடைய இலக்கை மறந்துவிட வேண்டும். இது யூதர்களுடைய மிக முக்கியமான ஒரு யோசனையாக இருக்கிறது. இதை மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கலாநிதி ஹம்மாத் இப்னு மானி அல் ஜுஹனி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அல் மௌசூ அல் முயஸ்ஸரா ஃபில் மதாஹிபில் முஆஸிரா என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதாவது நவீன கால அமைப்புகளின் கலைக்களஞ்சியம் என்று. அந்த கலைக்களஞ்சியத்திலே யூதர்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிற அவர்களிலே உள்ள ஒரு அமைப்பாகிய மாசோனியர்கள், மேசன்ஸ் என்ற அந்த அமைப்பை பற்றி சொல்லுகிறார். அவர்களுடைய நோக்கங்கள், இலக்குகள், கொள்கைகள் என்ன என்பதை சொல்லும் போது நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்து அவர் சொல்கிறார். அவர்களுடைய இலக்குகளிலே ஒன்று மீடியாக்களை, உலகத்திலே உள்ள மாஸ் மீடியாக்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது, அதை ஒரு அழிவு கருவியாக பயன்படுத்துவது. அதே போன்று அவர்களுடைய இன்னும் ஒரு இலக்கு தஅவத்து ஷபாபி வஷ்ஷாபாத் இலல் இன்கிமாஸ் ஃபிர் ரதாயில், இளைஞர்களும் யுவதிகளும் அசிங்கமான விரசமான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு அவர்களை அழைப்பது. அப்படி அழைக்கும் போது அந்த இளைஞர்கள் யுவதிகளுடைய உள்ளங்களில் பாலியல் உணர்வுகள் தான் முற்பட்டு நிற்கும். பாலியல் உணர்வுகள் முற்படும் போது அந்த இளைஞர் யுவதிகளுடைய சிந்தனையில் உயர்ந்த எந்த அம்சமும் இடம்பெற மாட்டார். அவர்கள் தங்களுடைய பாலியல் இச்சைகளை அடைந்து கொள்வதற்கான வழிகளை தான் தேடிக்கொண்டிருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்று அதிகமான இளைஞர்கள் இந்த யூதர்களுடைய சதி வலையில் வீழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மீடியாக்கள், இந்த மீடியாக்களின் ஊடாக முஸ்லிம் இளைஞனுடைய சிந்தனையை அப்படியே மாற்றி விடுவது. இன்று ஒரு முஸ்லிம் இளைஞன் கிரிக்கெட் பார்ப்பதற்காக நீண்ட நேரத்தை டிவிக்கு முன்னால் ஒதுக்குவார். ஒரு சினிமா படத்தை பார்ப்பதற்காக பல மணி நேரங்களை ஒரு டெலிவிஷனுக்கு முன்னால் ஒதுக்குவார். ஒரு பெண்ணை அடைந்து கொள்வதற்காக வேண்டி யாரை இழக்க வேண்டும் என்றாலும் இழப்பான், பெற்றோரை கூட இழந்து விடுகிறார். இந்த இளைஞன், இந்த முஸ்லிம் இளைஞரிடத்தில் ஒரு மார்க்க நிகழ்ச்சி இருக்கிறது பாருங்கள் என்று அழைத்தால் வர முடியாத பரிதாபகரமான நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் மார்க்கத்தோடு தொடர்பானவர்களை கண்டால் விருந்தோடக்கூடிய நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். தொப்பித அடியோடு ஒரு கூட்டம் வந்தால் அடுத்த வழியால் சென்று விடுகிறார். இந்த தொடரில் சில இளைஞர்கள் தொழுகைக்கு அழைத்து வருகிற சகோதரர்களை கண்டால் திடீரென அவர்கள் தங்களை தௌஹீத்வாதிகள் போன்று காட்டிக் கொள்வார்கள். நீங்க இப்படி போறதுக்கு என்ன ஆதாரம்? உண்மையில் இவர்கள் ஆதாரம் கேட்கிறவர்கள் அல்ல, ஆதாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் அல்ல. இதனால் சில தப்பபிப்பிராயங்கள் நம்மை பற்றி அவர்களிடத்தில் உருவாகியும் இருக்கிறது. இப்படி கேட்கக்கூடிய பலருடைய நிலைமை என்னவென்றால் அவனை திருப்பி அனுப்ப வேண்டும். தன்னிடத்தில் அவன் தொழுகையை பற்றி சொல்லக்கூடாது என்பதுதான் இவனுடைய நோக்கம். பள்ளிக்கு இவனை அழைக்க கூடாது என்பதுதான் இவனுடைய நோக்கம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படியாக யூதர்கள் திட்டமிட்டு நம்முடைய இளைஞர்களின் மூளைகளை எல்லாம் சலவை செய்து அந்த மூளைகளுக்குள் விரசத்தையும் ஆபாசத்தையும் நிறைத்து இலட்சியமற்ற இளைஞர்களாக முஸ்லிம் இளைஞர்களை இன்று மாற்றி இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆலிமும், ஒவ்வொரு தாயியும், ஒவ்வொரு சமூக தலைவனும், ஒவ்வொரு தந்தையும் அல்லாஹ்வுக்கு பயந்து மிக நிதானமாக சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி,
நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், பராமரிப்பாளர்கள். உங்களுடைய பராமரிப்பை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்பான். இதற்கு தந்தை பதில் சொல்ல வேண்டும், தாய் பதில் சொல்ல வேண்டும், ஆலிம் பதில் சொல்ல வேண்டும், பள்ளிவாசல் தலைவர் பதில் சொல்ல வேண்டும், ஜமாத் தலைவர் பதில் சொல்ல வேண்டும், ஊர் தலைவர் பதில் சொல்ல வேண்டும், பாடசாலை அதிபர் பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்லாமல் யாரும் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது. எனவே நம்முடைய இளைஞர்கள் எப்படியோ இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு அடையாளத்தை தருகிறது, அழகான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லித் தருகிறது. நம்முடைய இளைஞர்கள் முன்மாதிரியாக அப்படி இருந்து காட்டியிருக்கிறார்கள், உலக வரலாற்றை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். எனவே அப்படியான நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய, நிதானம் தவறாத, உணர்ச்சி வசப்படாத, அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய இளைஞர்களை உருவாக்குவதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் இப்படியான இளைஞனாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். வெறுமனே சூடான ரத்தம் பள்ளிவாசலிலே குழப்பத்தை ஏற்படுத்துவது, ஊரிலே குழப்பத்தை ஏற்படுத்துவது, சந்தையிலே குழப்பத்தை ஏற்படுத்துவது, அவனை கேவலப்படுத்துவது, இவனை விமர்சனம் செய்வது என்ற போக்கோடு இளைஞர்கள் இருந்து மரணிப்பார்களாக இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்கிற நேரத்தில் நிச்சயமாக நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை தெளிவாக அறிந்து அதன் அடிப்படையில் செயற்படக்கூடியவர்களாகவும் அதன்பால் மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் நல்ல ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்ல மக்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.